வீடியோவில் நம்ம கலாஹரி மேப்பில் எப்படிலாம் விளையாடி எப்படிலாம் பூயா வாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் நான் முக்கியமான டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் சொல்லுவேன். இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் உங்களால் பூயா வாங்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ இது சப்மரீனில் இறங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே எனிமி அதிகமாக வருவாங்க. இங்கே ரெஷ் பண்ணுற ஏரியா. நம்ம ரெஷ் பண்ணுற ஏரியாவில் போயிட்டு நீங்கள் இறங்கினா இது ப்ளஸ் ஆகும், உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் ஆகும் உங்களுக்கு. இதை பாருங்கள், நான் இப்போ வச்சுட்டுக்கிறேன். க்ளோவால் போட்டேன்னா இப்போ எங்கேருந்து நடிக்கிறான், அவுட் பண்ணிட்டான். இப்போ நான் 3 நிமிஷத்துக்குள்ளே அவுட் ஆகிட்டாலும் நான் ரிவ்யூ தருவாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கில் எடுத்துக்கோங்க. நான் சப்மரீன் பக்கத்தில் இருக்கல, சப்மரீன் பக்கத்தில் இறங்கிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம அவுட்லானத்தில் திரும்பி நம்மளை போட்டு தள்ளி விடுவாங்க கைஸ். ஒரு ட்ரிக்கு. இப்போ நான் சப்மரீனோட ஓரமான இருக்கிற பக்கத்தில் இறங்கியிருக்கேன். ஆரம்பத்தில் லெவல் சிப் போட்ட ஃபேமஸ் பண்ணிட்டாங்க. மேக்ஸ் 7 நல்ல கன் தான் கைஸ். இது P90 எடுத்துக்கலாம். நான் அந்த டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக புல்லட் தேவையில்லாமல் கேரி பண்ணுவீங்க. அதனால் இது பிஸ்டலோட புல்லட்ஸ்லாம் நீங்கள் கீழே போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏஆர் எப்பயுமே லாங் கணக்கு ஏஆர் ஆமோ தான் தருவாங்க. அப்போ நீங்கள் 180 ஆமோ தான் போதும். எஸ்எம்ஜிக்கு 180 ஆமோ தான் போதும். 150 ஆமோ எஸ்எம்ஜிக்கு. சரி, நம்ம கிளியராக லூட் அடிக்கலாம். ஃபேமஸோட ஆக் பெஸ்ட்டு. ப்ராப்பரான லூட்டும் இல்லை. ஐயோ ப்ளஸ் ஒரு தான். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற அட்மாஸ்பியரில் சுற்றலாம். ஏன்னா எத்தனை எனிமி அட்டாக் பண்ணால் அவன் நம்மளை முடிச்சிடும், சான்ஸ் இருக்குது. அதனால் பக்கத்தில் இங்கே சுற்றுங்க. இந்த மாதிரி டவரில் இருக்கும் போது கீழே குஞ்சு லூட் வச்சா கொஞ்சம் இது சேஃப்டி. 120 ஆமோ வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்மகிட்ட பேக் வேறு வாங்கணும். இப்போ நம்ம போய் பேக்கில் கலெக்ட் பண்ணோம். அதுக்குள்ளே நான் ஒரு ட்ரிக் சொல்லிடுறேன் காய்ஸ். நீங்கள் ரஷ்யர் பிளேயர்னால் டட்ஸுயா, லூனா, ஹயாட்டோ, ராக்கி பெட் தான் கைஸ் இல்லை மெயினு. ஏன்னா டட்ஸுயாலாம் ரெண்டு வாட்டி பண்ணுறதுனால லோட் அவுட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ராக்கி பெட் வச்சுருந்தீங்கன்னா இது ஸ்பீடாக எழுதிடும் கைஸ். ஸ்பீடாக ஏறிடலாம் ராக்கி பெட்லாம் வச்சுருந்தா. இது ப்ளஸ் அட்வான்டேஜ் கைஸ். ஓகே, நம்மளுக்கு 149 வந்துருச்சு. கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் நமக்கு இது போதுமானது தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு டபுள் வெக்டர் மட்டும் எடுத்துடாதீங்க கைஸ். ஏன்னா லாங் கன் எதுவுமே எடுக்க முடியாதது. ஏன்னா சிங்கிள் வெக்டர் மட்டும் அடித்தா டேமேஜ் அவ்வளோவா போகாது கைஸ். இப்போ நான் டட்ஸியா பவரும் ஆன் ஆகிடுச்சு. நான் லூட் அடிக்க போகிறேன். ஓகே, 179 வந்துச்சு. இது போதும். தாம்சன் வேணாம், P90 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லாவே லூட் வச்சுக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் எங்கே செத்தீங்களோ அங்கே போகாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அங்கே எனிமி லூட் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சைடில் சுற்றுங்க காய்ஸ். அதுவும் இன்னொன்று மெயின் திங் கைஸ், இங்கே பில்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த பில்ட் ஆப்ஷனில் போய்ட்டு கிங்ஸ்வார்டை பில்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாட் போனஸ் தரும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஏன்னா பில்ட் ஆப்ஷன் லாங் இது தரணும். அண்ட் கைஸ், நம்ம கவர் எடுத்து பில்ட் ஆப்ஷன் இது பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மேப்பில் லொக்கேட் பண்ணும்போது க்ளோவால் தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. செலவு பண்ணுறீங்கன்னு நினைக்காதீங்க. அதுக்கு மொத்த க்ளோவால் போட்டேன். இப்போ கொஞ்சம் தான் நான் மேப்பில் செக் பண்ணோம். பில்ட் ஆப்ஷன் நம்மக்கிட்ட எடுத்தானே பக்கத்தில் எல்லாமே ரெஷ் பண்ணுற ஏரியா தான் கைஸ். இங்கே ஒரு பில்ட் ஆப்ஷன் இருக்குது. மார்க் போட்டுடலாம். அங்கே போகலாம் பில்ட் ஆப்ஷனுக்கு. ஏன்னா நீங்கள் தயவு செஞ்சு பில்ட் ஆப்ஷனை போய்ட்டு லாட் போனஸ் போட்டுக்கோங்க. ஒரு 4-6 ப்ளஸ் ஆகும். அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். சரி கைஸ், நம்ம மெடிக்கெட்டில் எடுத்துக்கலாம். மெயினாக மெடிக்கெட் தான் கைஸ் வேணும். சூப்பர் மெடிக்கெட் நிறைய கச்சா அதை எடுத்துக்கோங்க. நார்மல் மெடிக்கெட்டை விட்டுருங்க.
பாருங்க கைஸ், இங்கே ஒருத்தர் லூட் வச்சிருக்கான். எங்கே தெரியல, அவன் எங்கே போயிட்டானே. நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை, லூட்டு இதே போதுமானது கைஸ். ஏர் ட்ராப் கிட்டலாம் போகாதீங்க. இப்போ நம்ம டேஞ்சர் ஜோனில் இருக்கிறோம். ஏர் ட்ராப்பில் எவனா வந்துட்டானா அவ்வளோதான். அதனால் நான் பார்த்து தான் வர்றேன். பொறுமையாக போங்க. எங்கேயும் இப்போ தேவையான லூட்டு லாங் கன், ஷார்ட் கன் அவ்வளோதான். இதை எடுத்துக்கிட்டு இது லாங் கன்னுக்கு வந்து ஏஆர் தான் மேக்ஸிமம் வரும். அதனால் இது 180 எடுத்துக்கோங்க. இது ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து எஸ்எம்ஜி ஆமோ வரும், அது எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஏர் லேப் கிடச்சிச்சு. இது நம்ம போட்டு அப்புறமா லூட் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்மகிட்ட போதுமான லூட் இருக்குது. சூப்பர் மெடிக்கல் கச்சா மட்டும் போதும். நம்ம பில்ட் ஆப்ஷன் எங்கே இருக்குதோ இல்லை ஜோனில் போல் வழிகள் ஏதாவது கச்சா எடுத்துக்கோங்க. இது மெயினாக உங்களுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி இது கிங்ஸ் ஃபோர்டில் போகும்போது வந்து போகிறேன்னா ஹெட்ஷாட் வச்சா அவள் தான் நம்மளுக்கு டேமேஜ் தரமாக வரும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வண்டி எடுத்துக்குவாங்க. அதுக்கு அந்த தண்ணியில் போகிற வண்டி எடுக்காதீங்க. எனிமே அதில் ஹெட்ஷாட் மட்டும் தான் அடிக்க முடியும். அவன் ஹெட்ஷாட் வச்சானா நீங்கள் காலி. இப்போ நான் இங்கே விட்டுக்கிறேன். காயின் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வாங்க. பில்ட் ஆப்ஷனுங்க ஜோனு போனால் போட்டு கைஸ். இப்போ தான் ஃபஸ்ட் ஜோன் போகுது. இல்லை தேர்ட் சொல்லலாம். ஓகே, பில்ட் ஆப்ஷன் அங்கே அது ஓகே கைஸ். வண்டி எடுத்துருந்தாலும் நம்ம கவலைப்பட வேணாம். பில்ட் ஆப்ஷனை போய்ட்டு கிங்ஸ்வார் போட்டுடலாம். கிங்ஸ்வார் போட்டோன்னா இப்போ அவள் தான் கைஸ். இப்போ நம்ம டக்குனு போனோம். ஏன்னா ஜோன் ரொம்ப ஷ்ரிங்க் ஆகுது. நம்ம கார் வேறு எடுக்கணும். கார் ஜாம் ஆச்சுன்னா அவள் தான் ஓடி தான் போனோம் கைஸ். வழி இல்லை. சூப்பர் வா. அதுதான் கைஸ், நம்ம கார் கச்சிச்சு கைஸ். இனிமேல் கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி எனக்கு ஓட்டவே தெரியாது கார். அதனால் நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓட்ட தெரிஞ்சால் எடுங்க. எனக்கு ஓட்ட தெரியாது, நான் சும்மா எடுக்கிறேன். நான் பாருங்கள், நான் எங்கே போய் விட்டுட்டுக்கிறேன். எனக்கு ஜோனுக்கு போன மாதிரி தான் கைஸ். நான் இதை போடா இந்த மலை விட்டுருந்தா ஜோனுக்கு போன மாதிரி தான். இந்த மாதிரி இடத்துல உங்ககிட்ட ஜூஸ் இருந்தால் குச்சிக்கோங்க. எனர்ஜி ஜூஸ் கொஞ்சமாக ஹெச்பி ஏற்றும் உங்களுக்கு. ரொம்ப இது வச்சு கைஸ். எனக்கு இப்போ ரொம்ப ஷ்ரிங்க் ஆக போகுது. பக்கத்தில் தான் வண்டி இருக்கிறா பார்க்குறேன். அங்கே ஒரு வண்டி இருக்குது. நல்ல வேலை கைஸ், இங்கே ஒரு வண்டி இருக்குது. டேமேஜ் ஆகிருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், வேறு வழியில் இல்லை. ஃபுல் இதில் தான் இருக்குது. ஆமாம், அதுதான் கைஸ். இப்போ நம்ம வண்டி கச்சிச்சு டக்குன்னு ஜோனுக்கு போயிடலாம், வேறு வழி இல்லை. இப்போ அங்கே திரும்பியும் விட்டுருனா இதுதான் கைஸ் ரொம்ப புரியுது கைஸ். டக்குன்னு போகணும் கைஸ். ஏன்னா நம்ம சோன் சர்வர் பிளேயரும் ரஷ்யரு, அதுக்கு மாதிரி நம்ம ஆடணும். ரஷ்யர் வந்து ஜோன் பூச்சி தான் ஆடணும் கைஸ். வெளில போய் சண்டை போடாதீங்க ரஷ்யர். ஏன்னா ஜோன் சர்வர் பிளேயர் இருந்தால் போய் ஜோன் வெளில போய் கூட சண்டை போடுங்க. நான் உங்ககிட்ட மெடிக்கல் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல போய் மெடிக்கல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இங்கே வந்து உட்காந்துக்கிறேன். ஒரு மெடிக்கல் போட்டுக்கிறேன். அதுதான் இப்போ நம்ம சேஃப்டி ஆகிட்டோம். இனிமேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாகவே போகலாம். இந்த மாதிரி சைடில் போவோம் கைஸ். ஏன்னா அலைவ் வந்து 10 தான் கைஸ். ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கிலோ கூட எடுக்கல. கிங்ஸ் வார்ட் போட்டனால இது ஓரளவுக்கு ப்ளஸ் ஆகும் கைஸ். பாருங்க கைஸ். ஐயோ சோனு ஏன் சோனு இப்படி பண்ணுற? சோன் தான் கைஸ் எனக்கு கடுப்பேப்பேன். அவ்வளோதான், ஓரளவுக்கு சோனை பிடிச்சாச்சு. எதுவும் பண்ண தேவையில்லை. கிங்ஸ் வார்டு 2 போட்டுக்கலாமா? யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்குது கைஸ். நான் வீட்டு 400 டோக்கன் இருக்குது. கிங்ஸ் வார்டு போட்டுக்கலாம். அவள் தான் கம்மியான சென்னை சென்னை வாடரா சென்னை. நான் இங்கேருந்து அடிக்கிறான். அவன் வந்து வேறு வழி இல்லை. இப்போ நான் போய் அவங்க ஜோனுக்கு ஜோனில் செத்துட்டு பாருங்க கைஸ். இந்த மாதிரி தப்பு தான் பண்ணக்கூடாது. ஓப்பன் நீங்கள் வந்து இது போடாதீங்க. இப்போ நான் இந்த மேட்ச் ஏன்னு தோத்தேன்னா, நான் கிங்ஸ் வார்டு எப்படி ஒரு கக்கு தான் தோத்தது பாருங்கள். லார்ட் போனஸ் காட்டல, ஏன்னா நான் வந்து கில் எடுக்கலை. இது மாதிரி தான் கைஸ் உங்களுக்கு கிங்ஸ் வார்டு இது பண்ணோம். இப்போ நம்ம வந்து இன்னொரு மேட்ச் போகலாம். ஆனால் பிஆர் இல்லை கைஸ். இப்போ நான் சிஎஸ்ஆர் தான் ட்ரிக் சொல்கிறேன். இப்போ நம்ம சிஎஸ்ஆர் போய்க்கலாம். நான் தரமான மட்டமான ரேங்கில் தான் இருப்பேன் சிஎஸ்ஆருக்கு. பாருங்கள், எனக்கு எல்லாமே ரேண்டம் பிளேஸ் தான், யாருமே ஃப்ரெண்ட் இல்லை. நான் வந்து ரஷ்யர் நான் ஒன் டாப்பில் அடிக்க மாட்டேன், ஃப்ளூக்கில் தான் அடிப்பேன். அதுவும் புல்லட் கண்டினியூஸாக போனதுனால. ஆனால் ஒன் டாப் கன் எடுக்கலை. நான் ரஷ்யா தான் ஆட போகிறேன்.
ரைடன் பவரு இது கெய்ரோஸ் பவரு லூனா பவர் எப்படி ஆக்டிவ் ஆகுது காட்டுறேன். ஹயாட்டோவும் நான் பிஸ்டல் எடுத்து போயிட்டு இருக்கிறேன். யாருமே நடுவில் வரல. சுற்றி போங்க பாருங்க. எனிமி ஆல்ரெடி ஒரு பார்ட்னரை நான் அவுட் பண்ணிட்டான். பாருங்க கைஸ், நான் பொறுமையாக போவேன். எனிமி அங்கே கூட்டமாக இருக்கிறாங்க, அடிக்க முடியாது. ஏன்னா நான் 2 பேர் தான் இருக்கிறோம். இப்போ நான் அடிச்சிட்டேன்னா நான் ஓடிட்டு அவங்க பின்னாடி இந்த அட்டாக் பண்ணுங்க கைஸ். இப்போ அந்த சைடு வருவாங்க பாருங்க. இப்போ வருவாங்க. எப்படி ட்ரிக் ஆடுறேன் பாருங்க கைஸ். இப்படி போகிறேன்னா வந்துட்டோன்னே யார் எங்கே இருப்பாங்களே தெரியாது. இங்கே ஒருத்த லூட் ஆட்டுனா நெட்ஒர்க்கு இது 999 போச்சு கைஸ். இப்போ நம்ம இது வந்து இப்போ வீட்டில் கவரேஜ் தான். இப்போ நம்ம போய் நெட்டு செக் பண்ணோம். விட்டு தரக்கூடாது கைஸ். அதுவும் நெட் ப்ராப்ளமாக தான் தோற்றோம். அதனால் இந்த வாட்டி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு ரைடன் கேரக்டர் விட போகிறேன். ரைடன் கேரக்டர் எங்கே ஒன்றுனா பாருங்கள், இந்த மாதிரிலாம் ஓடி வருவான் பாருங்கள். 2 பேர் டபுள் அட்டாக் கைஸ், பார்த்துக்கோங்க. 2 பேர் டபுள் அட்டாக் பண்ணால் இந்த மாதிரி சாவீங்க. இந்த மாதிரி இது முந்திரி கொட்டை மாதிரி போகாதீங்க. எனக்கு ரேண்டம் பிளேஸ் தான் வந்தாங்க, அதனால் நான் செத்துட்டேன். அதனால தான் கைஸ் நான் செத்தேன். ரேண்டம் பிளேஸ் தான் வந்தாங்க. பரவாயில்ல, ஒரு வரைக்கும் ப்ரோ பிளேயர் மாதிரி விளாட்றான். இன்னும் ஒருத்தர் தான் கைஸ் வந்துட்டான் கைஸ். நாக் பண்ணிவிடுவானா? இப்போ 1v1 கைஸ். அச்சுடான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அச்சுடான். அதனால நான் வந்து ரைடன் கேரக்டர் எடுத்து போகிறீங்கன்னா ஒரு இடத்துல கேம்ப் பண்ணிங்க. சிலந்தி பூச்சி விட்டுட்டு கேம்ப் பண்ணிங்க. இப்போ சொல்லிட்டேன். நான் MP5 எடுக்கிறேன். செகண்ட் ரவுண்ட்லேருந்து ஒரு க்ளோவால் எடுத்துக்கோங்க மஸ்ட்டாக. MP5 எடுத்துட்டு க்ளோவால் எடுங்க. என்னமே சுற்றிட்டு போங்க. டேரெக்டாக போனால் எதுவும் ஆகிடுவீங்க. சுற்றிட்டு போங்க. இப்போ கைரஸ் பவர் வந்து எனக்கு ஈபி ஏற்றுது. லூனா வந்து ரேட் ஆஃப் ஃபயர் காட்டுது. இப்போ நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. எனிமிங்க இருந்தால் சிலிந்தி பவர் விடுவேன். யாருமே இல்லை. அதனால் வந்து இப்போ நாங்கள் கிளியராக போகலாம். யாரும் ஓட்டுறாங்க கைஸ், யாரும் இல்லை, கிளியராக இருக்குது. மறைஞ்சே போங்க கைஸ். அப்போ தான் கைஸ் உங்களால் சர்வே பண்ண முடியும் லாஸ்ட் வரைக்கும். இன்னும் யாருமே சாவல, நீங்களே பார்த்துருப்பீங்க. என் டீம் இது அவங்க தகுறான் லாங் ரேஞ்சில் பார்த்தாச்சு. அவங்க டீம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தரமான பேட்டில் வரும் கைஸ். இவங்களோட லூட்டில் எடுத்துக்கலாம். மெயினாக இந்த ஜோன் வந்துச்சு கைஸ், எல்லாம் எடுக்க முடியாது. சிவகாமி நம்ம சிலந்தி பவர் விட்டேன், மாட்டிப்போம். சொல்லுங்கள், ஹெட் ஷாட் அடிச்சிட்டேன். இப்போ இவன் மாட்டிக்கிட்டானா பாருங்க. இப்போ அவங்ககிட்ட 1 கிலோவால் தான் இருக்குது. அதனால் அசால்ட்டாக அடிச்சிடலாம். இப்போ பாருங்க, எனக்கு வந்து ஸ்மூத்னஸ் இல்லை, பரவாயில்ல. அவனுக்கு 40 டேமேஜ் போயிருக்கோம் கைஸ். இப்போ பாருங்க, அசால்ட்டாக போட்டான். அதான் சொன்னேன் கைஸ், நம்ம சிலந்தி பவர் விட்டால் 40 டேமேஜ் போகும் கைஸ். அதுவே இப்போ சிலந்தி பவர் விடாமல் அவன் ஜோசப் கேரக்டர் எடுத்து வந்தேன்னா எந்த பவரும் அவன் மேலே ஆக்டிவ் ஆகாது. இதான் கைஸ் அந்த இது ஜோசப் பவர். நீங்கள் இந்த மாதிரி சிலந்தி யாராக எடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஜோசப் பவர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் தாம்சன் எடுத்துக்கிறேன். நான் பேக் எடுத்ததுனால 5 கிலோவால் வாங்கிக்கலாம். நான் 5 கிலோவால் வாங்கிட்டேன் பேக் எடுத்து வந்ததுனால. வாங்க போகலாம். வழக்கம் மாதிரி பண்ண மாதிரி தான் நான் சுற்றிட்டு போயிட்டு அட்டாக் பண்ண போகிறேன். என் டீமெட்னா இந்த மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் ரேண்டம் பிளேஸ் கூட போனீங்கன்னா டீமெட்டுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள். நீங்கள் போயிட்டு வந்து அட்டாக் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த பாருங்க, எனிமி பக்கத்தில் இருக்கிறான். சிவகாமி நேசன். ஐயோ கைஸ், ஃபயர் பட்டனை வாட்டர் வரல கைஸ், பார்த்துக்கோங்க. ஃபயர் பட்டனை வாட்டர் வரல போட்டாங்கன்னு. பரவாயில்ல, ஏன் வாட்டர் வரலே தெரில எனக்கு. இப்போ இந்த பொண்ணு வந்து லூனா கேரக்டர் வச்சிருந்தாலும் ரேட் ஆஃப் ஃபயர் அடிக்குது. நீங்கள் கேட்பீங்க, நீயும் தானே லூனா கேரக்டர் வச்சுப்பீங்க, நீங்கள் தானே லூனா கேரக்டர் கை வச்சுரு, நீ என்ன அடிக்க மாட்டேன்னு. எனக்கு வந்து இது புது செட்டிங்ஸ், டக்குன்னு கை வைக்க முடியல கைஸ். அதனால தான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இப்போ நான் 5 சிப் வரைக்கும் போட்டுக்கிறேன். 2 சிப்பு
குளோபால் வாங்கிக்கோங்க. இப்போ இது வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், போய் அட்டாக் பண்ணலாம். தயவு செஞ்சு அந்த கார்டர் மட்டும் போகாதீங்க. போகிறோன்னா அந்த மாதிரி ஒட்டிப்போங்க கைஸ். அங்கே தான் எனிமி நிறையா வருவாங்க. ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இப்படி வைப்பேன். எனிமி வந்தால் அடிச்சிடலாம். ரூட் கிளியராக இருக்குது, நான் போய்க்கலாம். எதுக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம். எனிமி வரேன் நான். ஓகே, வரல, போய்க்கலாம். எனிமி இல்லாமல் எங்கே தான் இருக்கிறாங்க கூட அந்த சைடு. அதனால் நான் வந்து சேந்தி பவர் வந்து இந்த சைடு போட போகிறேன். என்ன நடக்குது பார்க்கலாம். வாட ரசனு சித்தகாமி நெசனு கைஸ் நான் போட்டேன். இப்போ மெடிக்கல் தான் நான் போடணும். ஹெட்ஷாட் வச்சுட்டேன். சைடில் வந்து போட்டாங்க கைஸ், பரவாயில்ல. நம்ம டீம்மேட் வந்து போட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் வந்து MP5ல ஈவோ கன்னு லெவல் 3 வரும். நீங்கள் வந்து வெறும் நார்மல் ஸ்கின் வச்சுருக்கீங்க UMPயில். அப்போ நீங்கள் வந்து ஹெட்ஷாட் அடிக்க கற்றுக்கணும். இந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன் கைஸ். நான் வந்து ஒரு ஆவரேஜ் பிளேயர் தான். எல்லாமே வெக்டர் வாங்கிட்டோம் கைஸ். நான் சொன்னேன்ல, இது பிஆருக்கு மட்டும் இது பிஆருக்கு வந்து வெக்டர் இது பண்ணாதீங்கன்னு. ஏன்னா அது வந்து லாங் ரேஞ்சில் கூட அட்டன் பண்ணுவாங்க, வெக்டர் வச்சு இது பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரி சிஎஸில் வந்து வெக்டர் வாங்கிக்கோங்க இருந்தால். ஏன்னா பெஸ்ட்டு, நீங்கள் கிட்ட தான் போய் அட்டாக் பண்ண போகிறீங்க. டபுள் வெக்டர் எடுத்துக்கோங்க. சைடில் போய்க்கிங்க. நான் வந்து வைப்ரேஷனில் ஃபுட் ஸ்டெப் ஆன் பண்ணிக்கேன். யாராவது கிட்ட வந்தோன்னா வைப்ரேட் ஆகும். நம்ம எங்கள் சிலந்தி பவர் சேஃப்டியாக விட்டுக்கலாம். பாருங்கள், க்ரோஸா எக்ஸ் எனக்கு கச்சிச்சு. இவன்ட்டு இறங்கி பாருங்க கைஸ், மேலே புல்லட் போச்சு. இப்போ எதுவும் பண்ண போகிறதில்ல. எங்கள் சிலிண்டி பார் விடுவேன். எவனா வந்து மாட்டினானா எனக்கு இண்டிகேஷன் காட்டும். நம்ம தான் நீங்களும் சிலிண்டி பார் விட்டு போகணும். இப்போ சிலிண்டி பார் அங்கே போச்சா? இப்போ அங்கேயா க்ரோஸை தான் தாட போகிறோம். மேலே இருக்கிறான் போல கைஸ். இப்போ நானும் என் டீம்மேட் தான் கைஸ் இருக்கேன். பாருங்க கைஸ், மேலே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. போய் நம்ம டீம்மேட் ரிவ்யூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அதான் கைஸ் முக்கியம். டீம்மேட் முடிஞ்ச வரைக்கும் ரிவ்யூ பண்ண பாருங்கள். போய் வாங்கியாச்சு கைஸ். நான் வந்து இந்த மேட்ச்சில் நல்லாவே ஆடிருக்க மாட்டேன். ஆனால் ஹெட்ஷாட் தரமாக வந்திருக்கோம். ஏன்னா நான் வந்து ஹெட்ஷாட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஈஓ ஸ்கின் எடுத்து வந்துட்டானா எதுவும் பண்ண முடியாது, அடிச்சிருவான். ஆனால் நம்ம வந்து ஹெட்ஷாட் அடிக்க